ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! நெறைய பேரு நான் ஆட நடிச்சத பார்த்துட்டு, "அழகா நடிச்சிருக்கடா, சமத்து பையா, நல்ல புள்ள, எவ்ளோ அழகா நடிச்சு குடுத்துருக்க" அப்படின்லாம் சொன்னீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனா ரியாலிட்டின்னு ஒண்ணு இருக்குல்ல. எவ்ளோ அலட்சாட்டியம் பண்ணேன்னு இப்போ பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட்டே எங்க அம்மா கூட்டு போய் என்ன உட்கார வச்சுட்டு, "வாடா நடிக்கலான்னு" சொல்லி கூப்பிட்டாங்க. நான் அங்க போயிட்டு வந்தவங்க எல்லாரையும் பார்த்துக்கிட்டு குலைச்சிக்கிட்டே தான் இருந்தேன். எங்க அம்மா, "வாடா, அடிக்கிற வெயிலுக்கு வீட்டுக்கு போலாம் ப்ளீஸ்டான்னு" எனக்கு கெஞ்சி பார்த்தாங்க. நான் விடலையே. அங்க இருக்கவங்க எல்லார்கிட்ட இருந்து எங்க அம்மா அப்பாவை காப்பாத்துறதுக்காக நானும் கொலைச்சிக்கிட்டே இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். யார்ரா வந்தது எங்க அம்மாவை அட்டாக் பண்ணேன்னு சொல்லிட்டு நானும் கடிக்கிறேன், கொலைக்கிறேன், என்னென்னவோ பண்றேன். எங்க அம்மா, "டேய் வாடா போலாம், முடியலடா அடிக்கிற வெயிலுக்கு, வீட்டு பக்கம் போலான்டா." நாங்க வேற தெரியாம சண்டே வேற வந்துட்டோமா, ரொம்ப முடியல ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் எங்க அம்மா, "நீ கீழே விட்டாதானடா கத்துவே, வா உன்னை தூக்கிட்டு போறேன்னு" சொல்லி தூக்கிட்டு போனாங்க. நான் அப்பவும் சும்மா இருந்தேனா என்ன? கத்தன கத்துல நாக்குல எச்சி ஊத்த ஆரம்பிச்சிச்சு. அது எல்லாத்தையும் எங்க அம்மா தலையில ஊத்தி எங்க அம்மா மூஞ்ச ஃபுல்லா அப்பி விட்டுன்னு ஒரே டார்ச்சர் பண்ணிட்டோம். பாவம் எங்க அம்மா. "டேய் முடியலடா, துப்பாதடா எரிச்சேன்னு" சொல்லிட்டு இறக்கி விட்டுட்டாங்க. சரி, ஒரு வழியா பீச்சுக்காவது போய் வீடியோ எடுக்கலாம் வாடான்னு கூட்டாங்க. அங்கேயும் போய் நான் சும்மா இருந்தேன்னா, நான் இப்படி அப்படின்னு ஓடிக்கிட்டே இருந்தேன். ஐயோ, அப்புறம் எங்க தண்ணியில நான் படுத்துட போறேன், ஆடே எடுக்க முடியாதுன்னு சொல்லி அங்கேருந்து ஒரு வழியா என்னை காப்பாற்றி தரேன்னு ஏற்றுட்டு எங்க அம்மா ஓடி வந்துட்டாங்க. எவ்வளோ அலட்சாட்டியம் பண்ண முடியுமோ பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த 2 நிமிஷம் வீடியோவுக்காக எங்க அம்மாவும் என்கிட்ட படாத பாடுபட்டுட்டாங்க. சரி, எதையாவது நோண்டாவது அமைதியாக படுத்துப்போன்னு சொல்லி மண்ணலாம் நோண்டி பார்த்தாங்க. வேலைக்கே ஆகலை. அப்புறம் இங்கேயும் அங்கேயும் ஓடிட்டு ஒரு வழியா கத்துன்னு கத்திட்டு முடியல. எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் என்னை வச்சு எப்படி தான் எடுத்தாங்களோ அந்த ஆடை. நீங்க பார்க்கும்போது நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. எனக்கு ஒரே ஜாலி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா நான் பண்ண சேட்டை எனக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் தெரியும். அதுக்கப்புறம் எங்க அம்மா அப்படியே சம்மத்தா வந்து பக்கத்துல உட்காந்துக்கிட்டு மசாஜ் பண்ற மாதிரி நைஸா பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியாச்சு நான் ஏதாவது கொஞ்சம் போஸ் கொடுப்பேன், அதை அப்படியே வீடியோவில் போட்டுடலாம்னு சொல்லிட்டு என்னென்னவோ பண்ணாங்க. அப்புறம் நான் கத்தி டயர்டானனால ஒன்றும் பண்ணல, அமைதியாக உட்காந்துருந்தேன். இதான் டைம்டா, சீக்கிரம் எடுப்போம் வீடியோன்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்தக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்த சோதனையா இல்லை எனக்கு வந்த சோதனையான்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். நானும் சுற்றி காவல் காக்கிறதுல இன்ட்ரெஸ்டாக இருந்தேன்னா எங்கள் அம்மாவும் என்னை டைவெர்ட் பண்ணுறதுக்கு என்னென்னவோ பண்ணாங்க. நானும் அப்படி இப்படின்னு எதையா தூத்திட்டு போய் ஒரு வழியாக உக்காந்தேன். அப்பாடா, நம்ம பையன் ஒரு வழியாக உக்காந்துட்டான்டா, இவனை வச்சு எப்படியாச்சும் நம்ம வீடியோ எடுத்துட்டு வீட்டு பக்கம் போய் சேரலான்னு நினச்சாங்க. ஆனால் அதுக்குள்ளார இந்த காக்கான்னு ஒன்று வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் சும்மா விடுவேன், நான் காக்காவை பார்த்தா அந்த காக்காவை துரத்த ஆரம்பிச்சு, "டேய் நீ எங்கடா இங்கே வந்த, எங்கள் வீட்டுக்கிட்ட தான் வந்து என் சாப்பாடை ஆட்டையை போட்டு தின்னுவேன்னு பார்த்தா இங்கேயும் வர ஆரம்பிச்சிட்டியடா, என்னடா உன் தொல்லை தாங்க முடியலேன்னு" சொல்லி அந்த காக்காவை குடிச்சு நான் துரத்த ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அதை பார்த்து கொலைச்சி, "டேய் விடுடா, அது நம்ம வீட்டு காக்காவே இல்லடா, இது வேற காக்கா, விடுடான்னு" எங்கள் அம்மா எவ்வளோ சொன்னாங்க. நான் கேட்கவே இல்லையே. அவன் தான்மா என் சாப்பாடு ஆட்டையை போட்டு தின்னுவானே, அவன் தான் வந்துட்டான், இவனை விட மாட்டோம்மா, இவன் என் பீச் வரையும் தேடி வந்துட்டானான்னு சொல்லி அவனை கத்தியே துரத்தி விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் தான் நான் நிம்மதியான எப்படியோ ஒரு வழியாக அவன் போயிட்டானா. எங்கள் அம்மா, உன்னை வச்சுக்கிட்டு ஒரு வீடியோவை எடுக்க முடியாது போல, சரி நீயாச்சும் போய் பீச்சில் என்ஜாய் பண்ணுன்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு போய் பீச்சில் விட்டுட்டாங்க. அப்புறம் என்ன, அலையோட அலையா நானும் படுத்துக்கிட்டு ஒரே என்ஜாய்மெண்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் எங்கள் அம்மா அப்பாவும் என்னை வச்சுட்டு கஷ்டப்பட்டு அந்த ஆடை எடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாவம் இல்லை. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேறீங்க. எனக்காக பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், வரட்டா.